கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல வார்த்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா வேற லெவலில் இருக்கு. ஆராய்வோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம். தேவன் உங்களை கையை பிடிச்சு உங்களை தோளில் சுமந்து கொண்டு உங்கள் எவ்வளோ அழகா அதை முதல்ல அதை கேட்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை தூக்கிட்டு போவார். சங்கீதக்காரர் சொல்ல பாருங்க, உன் வழியில் அவனை காக்கும்படி தூதல் கட்டி உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உங்களை தூக்கிட்டு போவாங்க. அதே போல கர்த்தர் உங்களை தூக்கிட்டு போவார். ஒரு தகப்பனை போல தோளில் தூக்கிட்டு போவார். ஒரு தாயை போல அவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிற கர்த்தர். சும்மா ஒன்றும் இல்லை. அதனால்தான் இந்த வசனத்தில் அவ்வளவு அழகா சொல்றார். இந்த காரியத்தில் இவ்வளவு நல்ல கர்த்தர். ஏசாயா 41:10 10வது வசனம் 11வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் உன் கையை பிடித்து, கர்த்தர் உன் கையை பிடித்து. நானும் சொல்றேன், உங்க கையை முதல்ல பிடிக்கிறார், அப்படியே தோளை தூக்கி சுமக்கிறார், அப்படியே டிராவல் பண்றீங்க. கவலைப்படாண்டா. கர்த்தருடைய தோல்ல நீங்க இருந்தா கீழே கிடக்கிற நாயை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். அது கத்தம், அது கொலைச்சிட்டு இருக்கோம். அவன் நிந்திப்பான், அவன் தூஷிப்பான். அந்த மனுஷனை பற்றி கவலைப்படாதுங்க. தேவ பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல காத்திருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களை தைரியப்படுத்த காத்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அவங்கள போல நிறைய பேரை கர்த்தர் உங்க பின்னால கொண்டு நிறுத்துவார். மாற்றம் இல்லை. இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. யோர்தானை கடந்து போக தேவனுடைய பெட்டி அவர்கள் சுமந்தார்கள். அந்த இயேசுடைய பெட்டியை சுமக்கும் போது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஒரு 2000 அடி டிஸ்டன்ஸ் இருந்து, 2000 தூரம் கேப் இருந்து. ஆனால் உள்ளக்கால் பட்ட உடனே தெரிச்சு போனது. வெட்டாந்தர்கள் நடந்தாங்க. நானும் சொல்றேன், இதுவரை ஒரு கடினமான பாதையில் நடந்தீங்கன்னா இனி வெட்டாந்தரையில் சூப்பராக நடப்பீங்க. இயேசு உங்க கையை பிடித்து இருக்கிறார். உங்க கால் பூமியில படாது. இயேசு உங்க கையை பிடிச்சா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்க கால் பூமியில படுமா? பூமியில படாது. அதே சமயம் இயேசு முன்ன போனா நீங்க பின்னால வந்தா இயேசுக்கு கால் முன்னால பூமியில படாது, உங்க கால் பூமியில படும். ஏன்னா அவர் கை பிடியிலையே. பிடிச்சிடுங்க. என் ஆண்டவரே என் கையை பிடிச்சிடுங்கப்பா. அப்போ நீங்களும் அவருடைய கையை பிடிச்சா அப்படி 2 பேருடைய கால்களும் ஒரே பொசிஷனில் தூக்கப்பட்டிருக்க அவரோட நடப்பீங்க. நம்ம பேதுரு தண்ணியில் நடந்தான் பார்த்தீங்களா? அதே போல தண்ணியோ காடோ முள்ளோ கர்த்தர் கையை பிடிச்சா அழகாக நடக்கலாம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. என்ன ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா, இயேசு சுமந்து செல்லும் போது இயேசுவே அப்படி அப்படி 2 கையில தூக்கிட்டு போனா கீழே எந்த இதுவும் இல்லை. அவர் சுமந்து போகிறார். எந்த அவருடைய கைகள் யுத்தத்திற்கு பழகிறது. உங்களை பார்க்க இருக்கு. எந்த மனிதனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பொல்லாங்கும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க பொல்லாங்கெல்லாம் கீழே பார்ப்பீங்க, நீங்க சுகமா போவீங்க. அதான் அவர் சுமந்து செல்வார். தைரியமா இருங்க. உங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை அணுகாது. எங்கள் நல்ல தகப்பனே, என் தேவன் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி சகல நன்மைகளால் இருப்பவன் நல்ல பிதாவே. ஆமென்.